வசிக்கின்ற அனைத்து ஜீவராசிகளின் மீதும் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சந்ததிகளின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இந்த உலகத்தாரின் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பேசும் வாய்ப்பு, அதில் சிறிய உடல்நலக்குறைவு, கடந்த பணி அந்த சீசன்னால், அதன் பிறகு அல்லாஹ்வுடைய கிருபையால் திரும்பவும் சரியாகியிருக்கோம். கடந்து வந்த ஆண்டு இன்றைய நாள் புத்தாண்டு அப்படி என்று ஆங்கில புத்தாண்டு என்றெல்லாம் கொண்டாடப்படுகிறது. அதை பற்றி இஸ்லாம் ரீதியாக ஒரு சில கருத்து பரிமாற்றமாக இது அமைய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்திலும், அல்லாஹ்வினுடைய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தினாலும் இந்த தலைப்பை நான் தேர்வு செய்தேன். இன்றைய தினத்தில் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். இன்றைய நாளில் இப்போது நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த சாஃப்ட் மொபைல் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் வந்த பிறகு பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் அதிகமாக வரும். அதில் யார் என்னென்னலாம் இருக்காது, அவங்க ஃபார்வர்ட் மெசேஜில் போடுவாங்க, புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரும். இந்த புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற வாழ்த்துக்களை பார்க்கும்போது இப்போ என்னென்னா இஸ்லாமிக் ரீதியாக நமக்கு அடிப்படையில் இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிற விஷயத்தில், இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படிங்கிறதுல நம்பிக்கை உண்டான்னு பார்த்திங்கன்னா இல்லை. இஸ்லாமிக் ரீதியாக அப்படி எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதனால் இது உருவாக்கப்பட்டிருக்கும் விதம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக உடனே இஸ்லாமியர்கள் என்ன எதிரியா புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு? புத்தாண்டுக்கு எதிரியான இல்லை, புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு தான் எதிரியாக இருக்குது. ஏன்னா அங்கே ஹராமான, அங்கே அனாச்சாரங்கள் அதிகம் நடக்குது. புத்தாண்டு அப்படிங்கிற விஷயத்தில் ஒருத்தர் வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னா, அவர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா, பதிலுக்கு நான் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய, இதன் பிறகு வரக்கூடிய நாட்கள் இனிய நாளாக அமைய அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன்னு சொல்லிடுவோம். இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வாழ்த்த முடியாது, நமக்கு வாழ்த்தும் தகுதி இல்லை. நம்ம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். அவர் உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொன்னால் உங்களுக்கு அவருக்கு அதில் நம்பிக்கை இருக்குது, நமக்கு நம்பிக்கை இல்லை. உடனே அப்படியா எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவரை புண்படுத்துவது, உங்களுக்கு இனி வர நாட்கள் நீங்கள் எதிர்பார்க்குற இந்த புத்தாண்டுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இனிய நாளாமல் இறைவனும் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். இதில் நம்ம மாறுபடுவோம். வேறு விஷயம், கேளிக்கை கொண்டாட்டங்கள்லையும் நம்ம கலந்துக்கக்கூடாது. எதன் காரணமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவல், அதை யூனிவர்சல்னு சொல்லுவோம், உலக அளவிலாக இருக்கக்கூடிய வியாபாரங்களில், பொருட்கள் வியாபாரங்களில் பார்த்தா சீசனல் சேல்ஸ் அப்படின்னு ஒன்று எல்லா பொருட்கள்லையும் பெரும்பாலும் இருக்கும். உதாரணத்துக்கு இந்து பண்டிகையில் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா அந்த பொரியோட வியாபாரம் அதிகமாக இருக்கும். ஒரு பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ் பண்டிகைன்னு பார்த்தோம்னா ஆடை, புத்தாடை வியாபாரம் அதிகமாக இருக்கும். ஆனால் சாராயம், சிகரெட்டு, போதை மருந்து, இது மூணுக்கும் ஒரு சீசனல் ஜாப்னா, ஒரு சீசனல் சேல்ஸ், ஹையஸ்ட் சேல்ஸ் அப்படிங்கிறதோட டார்கெட் பார்த்திங்கன்னா நியூ இயர் சேல்ஸ்னு வச்சுருக்காங்க. அடிப்படையில் இந்த புத்தாண்டுங்கிறதோட பேஸ் எங்கேருந்து துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸை டார்கெட் பண்ணி தான் துவங்குது. இதை இந்த 12 மணிக்கு மேலே இதை அதிகமாக விற்பனை செய்து தீர்த்து விட்டு, அந்த வருடத்தில் ஒரு பொருள் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அதிகமான லாபத்தை ஒரு பண்டிகையில் சேல்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வரக்கூடிய சேல்ஸில் கொஞ்சம் ஆவரேஜாக பண்ணிக்கலாம். இது எல்லா வியாபாரத்துலையும் இருக்குது. இப்போ இந்த நியூ இயர் அப்படிங்கிற அடிப்படையில் நடக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே அந்த இரவில் மட்டும் இது அதிகமாக சேல் ஆகுது. உயிரில் பார்த்தீங்கன்னா உயிர் பலி, ஆம்புலன்ஸ் இல்லாத நியூ இயரே கிடையாது, நமக்கெல்லாம் தெரியும். நைட்டு 12 மணிக்கு மேலே எந்த அளவுக்கு வாகனங்கள் போயிட்டுருக்கோ அந்த அளவுக்கு ஆப்போசிட்டில் ஆம்புலன்ஸையும் பார்க்க முடியும். அங்கங்கே உயிர் பலி. பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும், நேற்று நைட்டு எத்தனை பேர் குடி போதையில் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டாங்க, மரணம் அடைஞ்சாங்க அப்படின்ட்டு. இப்படி நடக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு ஏன் ஆதரவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உருவாக்கப்பட்டது.
இதுக்கு பின்னணியில் இருப்பது வந்து இந்த சேல்ஸ் தான். இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும். உங்களுக்கு அதன் மீது நம்பிக்கை, நான் சொல்கிறது மாற்று மத சகோதரர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இருப்பதாக இருந்தால் கூட, உங்களுடைய புத்தாண்டை நீங்கள் கொண்டாடுவதாக இருந்தால் கூட உங்கள் குடும்பத்தாரோடு வீட்டில் கொண்டாடலாமே. இதை எதுக்காக ஒரு இடத்துல கூடுறதுக்காக எல்லாரும் பைக்கில் ட்ராவல் பண்ணி போகிறது, அங்கே போயிட்டு இது என்னென்னா, இந்த ஏற்கனவே குடிப்பழக்கம் இருப்பவர்கள், புகைப்பழக்கம் இருப்பவர்கள் எப்பவும் போல தான் அன்றைக்கும் குடிக்க போகிறாங்க. அதில் எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. பட் என்னென்னா, அன்றைக்கி அளவுக்கு அதிகமாக குடிப்பாங்க. இதில் இன்னொரு மோசமான நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள், அதுவும் ரொம்ப சின்ன பசங்க, 18 வயசு 17 வயசு பசங்க அன்னைக்கு துவங்குற நாளாக போயிடுது. அது வரைக்கும் இல்லாதவனை கூட வீட்டில் சும்மா இருந்தவன், ஒரு 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 ஃப்ரெஷர், அமெச்சூர், ஒரு சின்ன ஒரு டீனேஜரை கூட நண்பர்கள் வட்டம் இழுத்துட்டு போயிடும் ராத்திரி. அந்த புத்தாண்டுலேருந்து துவங்கின நிறைய பேர் இருப்பான் புகைப்பழக்கத்தை. அந்த புத்தாண்டுலேருந்து குடிப்பழக்கம் இனிஷியேட் பண்ணப்படும். ஸோ இவங்களோட கஸ்டமர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மோசமான உடல் உபாதைகளை விளைவிக்கக்கூடிய, இந்த கேடு தரக்கூடிய இந்த பொருட்கள் இருக்க, இந்த புகை, போதை மருந்து, இந்த லிக்கர், இதுக்கு கஸ்டமரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற டே தான் என்னை பொறுத்த வரைக்கும் நியூ இயர்னு நான் சொல்லுவேன். இந்த நியூ இயர் மிட் நைட் வந்து பல பேரை வந்து அன்றைய நாளிலிருந்து குடிகாரனாகவும், அன்றைய நாளிலிருந்து பழக்கம் உள்ளவனாகவும், அன்றைய நாளிலிருந்து போதை மருந்து பழக்கம் உள்ளவனாக பல பேரை மாற்றியிருக்கு. இப்போ இந்த டேவை வந்து இந்த வியாபாரிகள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த பொருளை விற்கிற வியாபாரிகள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஏற்கனவே அந்த பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பவர்களிடத்திலும் அதிக லாபமான வியாபாரத்தை செய்து விடுகிறார்கள். புது கஸ்டமர், நியூ கஸ்டமரையும் உள்ளே கொண்டு வர்றதுக்கு இது ஒரு இனிஷியேட்டாக இருக்குது. மற்ற நாளில் ஒரு பையன் ராத்திரி 11 மணிக்கு போனால் இந்த பேரண்ட்ஸை விட மாட்டாங்க. நியூ இயர்னா சரியாச்சு, நம்ம பையன் ஏதோ ஆசைப்படா விட்டுறாங்கல்ல, அங்கே ஆரம்பிக்குது பல தவறு. இதனால் வந்து மரணமும் ஏற்படுது. சென்ற வாரத்தில் வந்த ஒரு செய்தி தகவல் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு மாகாணத்தில் வந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள, இது வரைக்கும் சிக்கி இருக்கக்கூடிய போதை மருந்தில் இது கொஞ்சம் அளவு அதிகம், எப்பயுமே அந்த அளவுக்கு மாட்டாது, கொஞ்சம் கேஜஸில் அதிகம்னு நினைக்கிறேன், போதை மருந்து ஹெராயின் நினைக்கிறேன், கைப்பற்றப்பட்டிருக்கு. அதோட மதிப்பும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் கிட்ட வர அளவுக்கு, அவ்வளோ அளவுக்கு அதிகமான போதை மருந்து பிடிபட்டிருக்கு, கைது செய்யப்பட்டிருக்காங்க. எதுக்காக அது அங்கே உள்ள இறக்குமதி செய்யப்பட்டிருக்குன்னா, புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக இறக்குமதி செய்யப்பட்ட போதை மருந்து. இப்போ இந்த நாளில், இந்த புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு இரவில் அபின், கஞ்சா, அப்படி அந்த இன்னும் சொல்லக்கூடிய பல வகையான இந்த ப்ரௌன் சுகர் ஏதோ சொல்கிறாங்க, இது போன்ற இந்த போதை மருந்து விற்பனை செய்வது விற்பனையாளர்களுக்கு ஒரு ஓப்பன் கேட் அப்படிங்கிறது அங்கே கிடைக்குது. அதனால் புது கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. அதுக்காக இப்படியாக ஒரு மாயை, இதுனா கண்டிப்பாக அந்த நியூ இயர் நைட்டுன்னா இப்படி தான் என்ஜாய் பண்ணணும். அன்னைக்கு வந்து உங்களுக்கு எந்த பழக்கம் இல்லாதவராக இருந்தாலும் அந்த நண்பர் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த கூட்டத்துக்குள்ளே மாட்டிப்பான். சில பேர் எலி மாதிரி எந்த பழக்கம் இல்லாதவனை கூட்டுட்டு போயிடுவானுங்க. கூட்டு போயிட்டு இன்றைக்கி நைட்டு மட்டும் நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பழக்கத்தை உருவாக்கி விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் அதுக்கு அடிமையாக இருப்பான். அதுதான் இந்த இனிஷியேட். அப்போ அங்கே போயிட்டு தவிர்க்கிறனாலும் முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் பெரும்பாலான இளைஞர்கள் வந்து இந்த புத்தாண்டு கொண்டாட்டம்ங்கிறது ஒரு பேஷனாக, நம்ம போலன்னா நம்மளை வந்து என்ன சொல்லிவிடுவாங்க, நம்ம வந்து ஒரு அம்மாஞ்சின்னு சொல்லிவிடுவாங்க, நம்மளை வந்து ஒரு கேனை பேக்குன்னு சொல்லிவிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சில இளைஞர்கள் போயிட்டு மாட்டிப்பாங்க. இல்லை நல்ல குடும்பத்து பசங்களும் இருக்காங்க, இஸ்லாமில் இருக்கக்கூடிய நல்ல பாரம்பரியமான இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்க பசங்க கூட சில நேரத்தில் இதில் போய் சிக்கிப்பாங்க. அவங்கள எப்படியாச்சும் கூட்டு போயிட்டு அங்கே போன பிறகு என்ன பண்ணால் தொந்தரவு பண்ணி இதை வந்து அவங்களுக்கு புகட்டிடுவாங்க. இப்போ அதிலேருந்து கடந்து வரணும்னா, அன்றைய நாளில் யார் உங்களை அழைத்தாலும் அதிலேருந்து தவிர்த்துருக்கணும். இப்போ நம்ம நாள் கடந்து வந்துட்டோம், நேற்று முடிந்து விட்டது. பட் இருந்தாலும் நமக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு இன்னைக்கு காலையில், ஒருவேளை நம்ம இந்த சண்டேங்கிறது கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா, நேற்று வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், பரவாயில்லை. இது அவர்களுக்கு இன்றைய நாள் இதை பார்ப்பவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு உபயோகரமாக, இதை தவிர்க்கணும். இனி வரக்கூடிய நியூ இயரை வந்து இளைஞர்கள் தவிர்க்கணுங்கிறது வந்து இது ஒரு படிப்பினையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்று இரவு எனக்கு கூட நிறைய என் பழைய நானும் இஸ்லாத்தை ஏற்றிக்கிட்டு வந்தானே, பழைய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாரும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்க. எப்போதுமே என்னோட ஒரு நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட், ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருட பழக்கம், காலேஜ் டேஸ்லேருந்து பழக்கம், +1 +2 ஸ்கூல் டேஸ்லேருந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட.
எப்பவுமே நியூ இயர் வந்து விஷ் பண்ணுறது அப்பத்துலேருந்தே வழக்கம். கரெக்டாக 12 மணிக்கு மேலே ஃபோன் வந்துடும். நானும் எதுவும் சொல்கிறதில்ல, வாழ்த்துக்கள் சொன்னோன்னே சரி வாழ்த்துக்கள். அதே மாதிரி கால் வந்தது. அப்போது என்ன பண்ணுவோன்னா என்னை வந்து நேராக பார்த்தும் வாழ்த்து சொல்லிட்டு போவார். அது அவர் வழக்கமாக வச்சுருக்காரு. இப்போ என் கொள்கை என்ன இருந்தாலும் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னோட நண்பன் நான் உன்னை அப்படியே தான் பார்க்குறேன், நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மணிவாக்கம் ஏரியா இருக்காருன்னா நான் தாம்பரம் அந்த மாதிரி தான் வரக்கூடிய டிஸ்டன்ஸ் பைக்கில் வந்துடுவார். நேற்று இரவு இதே நடந்தது. 12 மணிக்கு ஃபோனு பண்ணார். வந்து நேராக நான் ஃபோன் பண்ணும்போதே எங்கே இருந்தமா தாம்பரத்தில் இருக்கேன். அப்படியா சரி, ஆஃபீஸ் முடிஞ்சு வருவேன். சரி ஃபோன் பண்ணி தாம்பரத்தில் இருக்கேன், நான் உங்கள் வீட்டு வாசலில் ஸ்ட்ரீட்டில் தான் நிற்கிறேன், வெளில விஷஸ். நான் போயிட்டு நேராக போயிட்டு கை கொடுத்து பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 1 hour பேசினேன். அல்லாவோட கிருபையால் அவருக்கு வந்து 1 மணி நேரம் நான் தாவா பண்ணேன், இந்த நியூ இயருங்கிறது எப்படி கொண்டு போகுது மனிதர்களை. அதுக்கப்புறம் அவர் வந்து குரான் எனக்கு கொடுன்னு கேட்டிருக்கார். நான் அவருக்கு குரான் வழங்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இத்தனை நாள் பல முறை சொல்லியிருந்தாலும் கூட இன்றைய நாளில் எனக்கு அது வந்து அந்த 1 மணி நேரத்தை இதே நேரத்தில் பல பேர் என்ன செஞ்சிட்டு இருந்திருப்பாங்கன்னு நான் யோசிச்சுட்டே தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த நாள் நமக்கு ஒரு மகிமையான ஒரு மகத்துவமான நாளாக இருக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து பல இளைஞர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நல்ல வேலை அவர் அவர் ஆஃபீஸ் விட்டு வந்தார். இதுக்கப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். நேராக வீட்டுக்கு போய்டுன்னு சொன்னாங்க. எங்கேயும் போய் யாரையும் சந்திக்க வேண்டாம், மணி இப்போ 12:45 இருக்குது. எந்த நண்பரையும் சந்திக்க, எந்த திட்டமும் வேண்டாம். இதுக்கு முன்னே இருக்கலாம், ஒவ்வொரு நியூ இயர் இருக்கலாம். இந்த நியூ இயர் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இந்த நியூ இயர் நீ செலிப்ரேட் பண்ணுற நியூ இயரை ஒரு நான் முஸ்லீம் தானே, ஒரு ஹிந்து தானே, நீ செலிப்ரேட் பண்ண போய் உங்கள் ஃபேமிலியோட உட்காந்து செலிப்ரேட் பண்ண போய் முதல்ல தூங்கு நல்லா. உறக்கம் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் காலையில் எழுந்துச்சு உங்கள் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ண. இந்த இரவை எப்படியாவது தாண்டி போய்டு, இந்த இரவை தாண்டி விடு. இது மிக மோசமான இரவு. இந்த இரவை கடந்து சென்று முதல்ல கிளம்புன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொன்னேன். இப்படி இருக்குது, இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த விஷயங்களை சொன்னேன். மார்க்கம் எப்படி இருக்குது, இஸ்லாம் வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது. நமக்கு வந்து ஒழுக்கத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கல, இஸ்லாம் அடிப்படையில் வந்து உடல் ஆரோக்கியத்தை கற்றுத்தருது. ஏன்னா இந்த அனாச்சாரமான விஷயங்கள்லேருந்து விலகி இருப்பவனுக்கு என்ன ஆகுது, உடல் ஆரோக்கியமாக இருக்குது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது மூளை தெளிவாக சிந்திக்குது. மூளை தெளிவாக சிந்திக்கும் போது பகுத்தறிவாதியாக மாறுறோம், கேள்வி கேட்குறோம். ஆனால் இந்த போதை மருந்து, இந்த சாராயம், புகைப்பழக்கம் எதாகட்டுமே, அது நமக்குள்ளே அதிகமாகும் போது மூளை சிந்திக்கும் திறனும் குறையுது, உடலும் பலகீனப்படுது, மூளை சிந்திக்குது, பகுத்தறிவு காணாமல் போயிடுது. ஒரு 3 மணி நேரம் மயக்கத்தில் ஒருத்தன் இருக்கான்னா அந்த 3 மணி நேரத்தில் என்னெல்லாம் நடக்க முடியுங்கிறத குடிக்கிறவன் முதல்ல திங்க் பண்ணணும். திங்க் பண்ணாலே அதுலேருந்து விலகி வந்துடுவான். குடிபோதையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தன் உடைமைகள் காணாமல் போகலாம். போதையில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் வீடு கொள்ளை போகலாம். உங்களுக்கு எதிரி இருப்பானே, ஆனால் உங்களை எளிமையாக கொண்டுடலாம். குடியிலே கலந்து கொடுத்து கொண்டுடுவாங்க. ஒரு மலையாள நடிகருக்கு நடந்தது. சினிமாவில் ஒரு ஆக்டர், அவங்களுக்குள்ள படம் தயாரிப்பில் படம் எடுத்ததில் ஒரு பணம் கொடுத்து திரும்பி வராமல் இருந்தது பணம். அதுக்காக ரொம்ப நாளில் கேட்டுட்டு இருந்தார் அவர் நண்பர்கிட்ட. அது கொஞ்சம் வாக்குவாதம் அதிகமாகும் போது வா ஒன்றா சேர்ந்து பேசணும்னு கூப்பிட்டு போயிட்டு ட்ரிங்க்ஸில் என்ன பண்ணிட்டாங்க, விஷம் கலந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸாக ஃபைல் ஆகி அதை பற்றி விசாரணைலாம் போயிட்டு நம்ம டிவியில் பார்க்குறோம். அப்போ இந்த குடிப்பழக்கம் உள்ளவரை எளிமையாக கொல்ல வேற முடியுது. இப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள் இந்த உலக வாழ்க்கையில். அப்படி இருக்கும்போது மூளை தெளிவாக சிந்திக்க நமக்கு கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. இதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இதை செய்யாதுன்னு சொல்கிறவனை வந்து முட்டாளாகவும், இதை செய்யாதன்னு சொல்கிறவனை வந்து ஒரு அவமானமான ஒரு பார்வை. எதை குடிக்கிறது தவறுன்னு சொன்னால் என்னவோ சாமியார் மாதிரி நம்மளை பார்க்குறேன். சாமியார் மறைமுகமாக சாப்பிட்றான், அப்புறம் வெளியில் வந்து இல்லைன்னு சொல்கிறான், அது வேறு விஷயம். உண்மையில் சொல்கிறவனை என்ன பண்ணுறான்னா, இவன் வந்து கேலி பொருளாக பார்க்குறான். ஆனால் நீ என்ன கேள்வி பொருளாக பார்த்தாலும் நான் நன்மையை ஏவிக்கொண்டே இருப்பேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். 10 பேரில் ஒருத்தன் திருந்தினா கூட அது நமக்கு நன்மை தானே. அப்படி இருக்கும்போது நேற்று இரவு அந்த நண்பர் இதை வந்து நான் பெற்ற பகுத்தறிவு உனக்கு வேணுமா வேணாமாங்கிறத என்னோட முதல் கேள்வியாக இருந்தவர்கிட்ட. நான் தெளிவாக இருக்கிறேன், எனக்கு பகுத்தறிவு கிடைச்சதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிற விஷயம் இருக்குது எதுலேயுமே. பிஃபோர் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ஃபாதர், எங்கள் ரிலேட்டிவ் சைடில் பார்த்திங்கன்னா இந்து பேஸ்டு ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால பல மூட நம்பிக்கைகளில் நாங்கள் சிக்கியிருந்தோம்.
இப்போ குறி கேட்கறதுங்கிறது எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப நாளாகவே இருக்குது. எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு சித்தி இருப்பாங்க, இல்லை மாமி, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து ஆடுவாங்க. அவங்கக்கிட்ட இவங்க போய் அருள் கேட்பாங்க, கையை கட்டிப்பாங்க. நான் சின்ன வயசில் நான் கூட அப்படியே கையெல்லாம் கட்டி நின்றுட்டுருக்கேன். 5000 ரூபா வாங்கிட்டு ₹1 எலுமிச்சம்பழத்தை கொடுத்து பாலகா இதை வச்சுக்க, அதை கொண்டு போய் வீட்டில் கட்டுன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு தெரியாது, அது எங்கள் ஃபாதர் வாங்கிட்டு இருப்பார். அது அவர் இதை வந்து இடுப்பில் வச்சுங்க, இந்த ஒரு பழத்தை பாக்கெட்டில் வச்சுங்க, இந்த ஒரு பழத்தை வீட்டில் கட்ட, ஒரு 4 எலுமிச்சம்பழத்தை அதையும் வரும்போது எங்களே வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை திருப்பி கொடுத்து போகும்போது 5000 ரூபா பிடுங்க போயிடாங்க. ஆனால் அந்த ₹1 எலுமிச்சம்பழத்தையும் வாங்கிட்டு போனால் நான் வேறு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட அவன் பண்ணுறதில்ல. அந்த ₹1 எலுமிச்சம்பழத்துக்கு என்ன மதிப்பு இருக்க போகுது? அது வெளில பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தட்டு போட்டு வித்துட்டு இருப்பான் கோயிலுக்கு வெளியில். அவங்ககிட்ட வேறு அதில் என்ன கமிஷன் இருக்குமோ தெரியாது. அந்த 5 எலுமிச்சம்பழத்தை கொடுத்து காசை வாங்கிட்டு அதை கொண்டு வந்து கட்டிட்டு நாங்கள் பாக்கெட்லேயே சூப்பி போன பச்சையாக காஞ்சி போன ஒரு எலுமிச்சம்பழத்தை ரொம்ப நாள் பாக்கெட்டில் வச்சு சுற்றிட்டு இருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாமுக்கு போகும்போது தான் எடுத்துகிட்டு போவேன். அதை முத்தெல்லாம் கொடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு எக்ஸாம் எழுதியிருக்கேன் அந்த ₹1 எலுமிச்சம்பழத்தை. இது போன்ற மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வந்தது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டுன்றது எனக்கு இப்போ தெரியுது. இந்த மூட நம்பிக்கையின் காரணமாக என் பணம் எப்படி அழிந்தது, என் உடைமைகள் எப்படி பறிப்போனது. ஒரு வீட்டையே இழந்தோம் நாங்கள். எங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு 65 லட்ச ரூபா மதிப்புடைய வீடு ஒரு 8-9 வருடங்களுக்கு முன்பாக, மன்னிக்கணும் 8-9 இல்லை, கிட்டத்தட்ட 2004 அந்த வருட வாக்கில். இப்போ எத்தனை வருஷம் வரும்னு பார்த்துங்க. ஆமாம், 2004 இருக்கும். அப்போ வந்து நாங்கள் சேல் பண்ணிட்டோம். இந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா? எங்கள் தந்தைக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. டாக்டர்ஸ்லாம் போய் பார்த்தாங்க. அவருக்கு வந்து ஒரு இருமல் வந்து சளி வந்து பிளட்டெல்லாம் வந்தது. டாக்டர் செக்கப்பில் அவருக்கு ஒன்றுமே இல்லை, உடம்புல நார்மல். ஹீட்டுனால கூட அது வரும். ஏன்னா கூட இப்போ கோல்டு சீசனில் வீசிங் வந்தது. கொஞ்சம் வீசிங் வரும்போது சளியில் பிளட் வந்து பயந்து டாக்டர்கிட்ட ஓடி போய் இது என்னன்னு கேட்டேன். ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டு எக்ஸ்ரே எடுத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சளி தொந்தரவு தான், வேறு ஒன்றும் இல்லைன்ட்டு. இப்போ இதுதான் என் தந்தைக்கு ஏற்பட்டிருக்கோம். அப்போ கோல்டு சீசனில் இவர் போய் டாக்டர்லாம் செக்அப் பண்ணால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த இந்து பேஸ்டில் இருக்கிறதுனால மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையானதுனால குறி கேட்க போயிட்டார். எனக்கு எதுவும் இல்லை, இருந்தாலும் பயமாக இருக்குது அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்லிட்டாங்க, செய்வனை வச்சுருக்காங்க உங்கள் வீட்டில், இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த வீட்டில் ஒரு உயிர் போயிடும், அறிகுறியெல்லாம் உங்களை பார்த்தா தான் தெரியுது, அதனால் நீங்கள் இந்த வீட்டை விற்றுருங்க, இல்லைன்னா உங்கள் உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த சாமியார். அதுக்கு வேறு 1 லட்ச ரூபா பணம் வேறு எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா கொடுத்துரு, எங்களாம் தெரியும். இப்போ சொல்கிறாரு, நான் அவருக்கும் நான் அந்த மார்க்கத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். 1 லட்ச ரூபா பணம் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட போயிருக்காரு. ஒரு இஸ்லாமிக் ரீதியாக ஒரு பெரியவர், ஒரு நானும் பார்த்துருக்கேன், காசி தேட்டர்கிட்ட இருக்கு. அவர் தேங்காயை ஃபுல்லாக சுரண்டிட்டு அதில் ஸ்கெட்சில் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு குரான் வசனங்கள்லாம் மேலே எழுதிட்டு இந்த தேங்காயை கொண்டு போகணும்னு சொல்லி அவர் ஒரு 1 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. இதுக்கப்புறம் எப்பவும் போல் ரெகுலர் ரிலேஷனில் அந்த எலுமிச்சம்பழம் பார்ட்டி அது ஒரு 40-50 வாங்கி ஆடு கெடாலாம் வாங்கியிருக்கு வெட்டுறதுக்காக. இப்படி ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணதுக்கப்புறம் அந்த கடைசியாக வந்த ஜோசியக்காரர் என்ன சொல்லிட்டான், வீட்டையே விற்றுருங்க நீங்கள். ஏன்னா எங்களது வந்து 1984 எங்கள் அப்பா வாங்கின வீடு. அது 2004 அதோட மதிப்பு எங்கே இருக்கும். நாங்கள் வேறு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்போ ஓட்டு வீடாக வாங்கினோம், அப்புறம் மாடி வீடாக கட்டிட்டோம். அந்த தெரு வந்து ரொம்ப ப்ராட் ஸ்ட்ரீட்டு, 2 லாரி போயிட்டு வர முடியும். மெயின் ஏரியா தாம்பரம் பேக் சைடில் எங்கள் ஏரியா வந்து அம்மன் கோவில் ஸ்ட்ரீட்னு சொல்லுவோம் நாங்கள், அற்புதம் நகர் ஏரியா. பிஃபோர் ரமேஷ் நகர்ங்கிற இடத்துல இருக்குது. அதோடைய அன்றைய மதிப்பு 65 லட்சம். இப்போ அது கோடிகளுக்கு தாண்டி போகுது. இந்த 65 லட்ச ரூபா மதிப்புள்ள வீட்டை வந்து வித்துட்டு போயிடுங்கிறான், இல்லைனா உனக்கு மரணம் ஏற்படும் சொல்கிறான். இதை நம்பிட்டு எங்கள் ஃபாதர் என்ன பண்ண, உண்மையிலே வித்துட்டார். அவன் சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விற்க சொல்லிட்டான். இவரை நம்பி வித்துட்டாரு. அப்புறம் தான் தெரியுது அவன் ஒரு சாமியார் போர்விலுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். இவன் போயிட்டு எங்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறது, உங்களுக்கு கூட இந்த வீட்டில் செய்வினை இருக்குது வித்துட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிவிடுவான், இந்த வீடு சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்ட்டியை கொண்டு காமிச்சு கமிஷன் வாங்கிடுவான். இந்த மூட நம்பிக்கையினால் உடைமை இழக்க முடியுது, நம்மளால் பணம் இழக்க முடியுது. சில நேரங்களில் நான் தவிர்க்கிறேன் இந்த விஷயங்கள். பெண்கள் பார்க்குறாங்க, ஆண்கள் பார்க்குறாங்க, சில வார்த்தைகள் பயன்படுத்த முடியாதனால யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் உண்மை சொல்லியாக வேண்டிய கட்டாயம். மனைவியை கூட இழக்கிறார்கள் இந்த மூட நம்பிக்கையால். சாமியார் காலில் போய் விழும்போது சாமியார் ஸ்கெட்சு போட்டு தூக்கிறாரு. ஒரு சில இடங்களில் நடக்குது. இது இந்து மதம்னு சொல்ல, எல்லா மார்க்கத்துலேயுமே இந்த தவறுகள், இந்த பெண்கள் சார்ந்த தவறுகள் நடக்க தான் செய்யுது. அது கிறிஸ்டியன் ஆகட்டும், இஸ்லாமிக் ரீதியாக ஒரு சில தர்காக்களில் நடக்குது. இந்த தர்காவில் பார்க்குறோம், பேய் இருக்குது, அவங்கள இங்கே விட்டுட்டு போயிடுங்க. ஒரு பெண் வந்து
மகரமான ஆண் துணை இல்லாமல் தனிமையில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இஸ்லாம். ஆனால் ஒரு சில தர்காவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சேத்தான் இருக்கு, இங்கே விட்டுட்டு போய்டு 3 மாதம் அப்படின்னு சொல்லி வயதுக்கு வந்த பெண்களை கூட விட்டுட்டு போக சொல்லி ஏமாற்றம்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான அப்யூஸ், அதுவும் இந்த மூட நம்பிக்கைகளால் நடக்குது. குடி போதை பழக்கமும் இந்த மூட நம்பிக்கையால் நடக்குது. உடைமைகள் பறிபோகுது. அப்படிப்பட்ட மிக மோசமான இந்த மூட நம்பிக்கையிலேருந்து, அந்த சாக்கடைக்குள்ளேருந்து ஒருத்தன் வந்து நம்மளை தூக்கி அப்படி வெளில கொண்டு வந்து காப்பாற்ற முடியும்னு சொன்னா அது யாரால முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை படைச்ச அந்த ஏக இறைவன், அந்த ரப்பில் ஆலமினால மட்டும்தான் முடியும். அந்த ஏக இறைவன், அந்த இன்வென்டர் நம்மளை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்தமும் சாக்கடையாக இருக்கு, இதுக்குள்ளே சிக்கி தவிக்கக்கூடிய அந்த ஆன்மாவை, அந்த மனிதனை மிக எளிமையாக, ரொம்ப லேசாக சொல்லுவாங்களே, ஒரு லக்ஸரி வெஹிக்கிளில் வெளில கொண்டு வந்துடுறான்னு சொன்னால் அந்த லக்ஸரி வெஹிக்கிளாக தான் நமக்கு ஒரு சொகுசு வாகனமாக இந்த உலக வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய ஒரு சொகுசு வாகனமாகத்தான் நமக்கு திருமறை குர்ஆன் இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. இந்த சொகுசு வாகனத்தில் பயணிக்கிறத வந்து கஷ்டமானது மாதிரியும், இவன் கட்ட வண்டியில் போகிறத வந்து சிறந்தது மாதிரியும் மாற்றி வச்சுருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப டஃப், அதை ஃபாலோ பண்ண முடியாது, அதனால உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிவிடுவாங்க. அதில் நீ போனேன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. என்னென்னா, இந்த அரக்கோமனம் கட்டினவன் ஊரில் வேட்டி கட்டினவன் பைத்தியக்காரங்கிற மாதிரி அனாச்சாரங்கள் நிறைந்த இந்த சமுதாயத்தில் அதிலிருந்து விலகி இருப்பவனை வந்து என்ன சொல்கிறான், வித்தியாசமானவன் சொல்கிறான். அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்க்கும்போது அனாச்சாரங்கள் நிறைந்த உலகத்தில் அதில் இருந்து விலகி இருப்பவன் வித்தியாசமானவனா, அனாச்சாரத்தில் ஈடுபடுபவன் வந்து காமன் மேனா? யார் காமன் மேன், யார் சாமானியன், யார் சராசரி மனிதன்? நோயை தரக்கூடிய, கெடுதியை தரக்கூடிய தீய பழக்கங்களிலிருந்து விலகி இருக்கிறவன் தான் காமன் மேன். ஆனால் அதை செய்கிறவன் தான் இங்கே காமன் மேன். நீ எல்லாரும் மாதிரியும் சிகரெட் குடிக்க மாட்டேங்கிற, எல்லாரும் மாதிரியும் குடிக்க மாட்டேங்கிற, எல்லாரும் மாதிரியும் மூட நம்பிக்கையில் வந்து அவன் எல்லாரும் மாதிரியும் நீ வந்து காமனாக இருக்க மாட்டேற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் நான் அதனாலே கூட ஒரு சிலர் என்னை கேட்பாங்க, ஏன் பைஜாமா ஜுப்பாலாம் போட்டுக்கிறீங்க, ஏன் அரைக்கால் பேண்ட்டை போட்டுக்கிறீங்க, ஏன் ஒரு வித்தியாசமான காஸ்டியூமில் சுற்றுறீங்க அப்படின்னு ஒரு சாரார் இருக்கக்கூடிய, அவங்க அல்லாஹ்வின் தூதர் மேலே அதிக அன்பு கொண்டவர்களாக இருந்ததுனால அவர் உடுத்திய எளிய ஆடை, அந்த வெண்மையான ஆடை உடுத்துறது இஸ்லாமிக்கில் இருக்குது. அப்படி கேட்கும்போது பதிலுக்கு கேட்க முடியும், ஏன் வேறு மார்க்கத்தில் மட்டும் பாதிரியார்கள் அதற்கான அங்கி அணிஞ்சிக்கலையா, ஹிந்துயிசத்தில் வந்து டர்பன் மாதிரி தலையில் கட்டிக்கலையா சாமியாருங்க? அதை கேள்வி கேட்காதவன் இதை ஏன் கேட்கிறான்? அப்படியாவது சொல்லி இவனை அவமானப்படுத்தினா இவன் வந்து அதை வந்து பின்பற்ற மாட்டாங்கிறதுக்காக தான் நீங்கள் உங்களே தனிமையாக அடையாளப்படுத்திக்கிறீங்க. அதுக்காகவே என்ன தெரியல, நான் என்னை தனிமையாக இதுவரை அடையாளப்படுத்திக்கவே இல்லை. இதுக்கு தாவாக்காகவே தான் அப்படி நார்மலாக இருப்பேன், கேஷுவலாக. என்னோட தாடியை எப்பவும் போல் இஸ்லாமிக் ரீதியாக மன்னிச்சுக்கிட்டாலும் நீளமாக எனக்கும் வழக்க தெரியும், இழுத்து விட தெரியும், மேலே தொப்பி போட தெரியும். அது இதை ஃபாலோ பண்ண இல்லை, சுன்னத்து தான். பட் அதை நான் செஞ்சேன்னு சொன்னால் அதை ஒரு கேள்வியை வைப்பான். இப்போ நான் கேட்பேன் தாவா பண்ணும்போது, உனக்கு எனக்கு என்ன பெரிய டிஃப்ரெண்ட் நீ பார்க்க முடியும்? என்னை பார்க்கும்போது இந்த மார்க்கத்தை சேர்ந்த உன்னால் சொல்ல முடியுமா? இப்படி இருக்குன்னு தான் இஸ்லாமும் சொல்லுது. இந்த மார்க்கத்தை சேர்ந்தவன்னு நான் என்னை அடையாளப்படுத்திக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா, இல்லை வார்த்தைகளால் நான் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவனுங்கிறது உனக்கு அடையாளம் தெரியுதான்னு பார்த்தா அதிகமாக வார்த்தைகளால் தான் தெரியும். ஏன்னா நீ சொல்லக்கூடிய அதே காமன் மேன் சப்ஜெக்ட்டுக்கு தான் நான் வரேன். உன்னை போல தான் நானும் இருக்கேன், உன்னை போல தான் இதே சமுதாயத்தில் நான் இருக்கேன். தனிப்பட்ட முறையில் நெத்தியில் வந்து நான் வந்து எழுதிட்டு அலையலை. ஆனால் என்னுடைய கருத்தும் உன் கருத்து மாறுபடுகிறது, அது ஒன்றுபடணும்னு ஆசைப்படுறேன். அதனால நன்மை ஏற்படும்ன்றது தான் என்னுடைய ஆசை. அதுக்காக தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். மற்றொரு விஷயம், இந்த நேரத்தில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் செலவிடப்படக்கூடிய பணம், அந்த பணம் வீண் விரயம். இதனால் யாருக்காவது நன்மை உண்டான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த சாராய வியாபாரமோ இந்த இந்த போதை மருந்து வியாபாரமோ கொழிக்கிறதுக்கு தான் நம்ம பணம் செலவிடப்படுதே தவிர, இதை யாராவது அந்த இரவில் நீங்கள் செலவிட்ட பணத்தை அதற்கு பதிலாக அடுத்த நாள் இல்லை அன்னைக்கே கூட நீங்கள் வந்து ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாமே, 10 ஏழைக்கு உணவளிக்கலாமே. ஒன்றுக்கும் உதவாமல் கரியாக போகக்கூடிய அந்த பணத்தை 10 ஏழைக்கு உணவளிக்கலாம், முடை வாங்கி கொடுக்கலாம். எவ்வளோ நன்மை. ஒன்றும் இல்லை, ஒரு மரமாவது நடுங்க. ஒன்றுமே முடியல, ஒரு மரமாவது நடுங்களேன், 10 பேருக்கு நிழலாக இருக்கும்ல. இன்று முதல் இதற்கு பிறகு ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கும் மனிதர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்னன்னா,
இனி உங்களுக்கு புத்தாண்டு கொண்டாட்டம்னு ஒன்று இருக்கும், இல்லை அதெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா தயவு செஞ்சு அந்த நாளை ஏழைக்கு உணவளிக்கும் நாளாகவாது வச்சுங்க. இல்லை ஏழைக்கு உதவி செய்யும் ஒரு ஆடை, ஒரு உணவு, இல்லை அட்லீஸ்ட் மரம் நடுங்க. அது ஒரு துவக்கமாக, ஒரு மரத்துக்கு துவக்கமாக இருக்கும், பல பேருக்கு நிழல் தரும். இது திருமறை குரான்ல சில வசனங்களை அதுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். நமது செல்வங்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவோருக்கு உதாரணம் ஒரு தானியம். அது 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் உள்ளன. தான் நாடியோருக்கு அல்லாஹ் இன்னும் பன்மடங்காக கொடுக்கிறான். அல்லாஹ் தாராளமானவன், அறிந்தவன். வசனம் 2:261 இந்த திருமறை குரான் வசனம். இப்போ செலவிடும் செல்வங்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுங்கள். அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுறதுன்னா என்ன பார்த்தீங்களா? அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுறதுல போதை மருந்து இருக்கா? சாராயம் இருக்கா? புகைப்பழக்கம் இருக்கா? அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவதில் உதாரணம் பாருங்க. அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவது ஒரு தானியத்தை முளைக்க செய்வது, ஒரு விதையை நடுறதுல கூட என்ன இருக்கு? அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவதாக இருக்கிறது. ஏன்னா நீங்க ஒரு தானியத்தை நட்டா அது பன்மடங்காக பெருகி பல பேருக்கு உணவளிக்கக்கூடிய தாவரமாக வளருது இல்லையா? அப்படி செய்யறோமா இந்த புத்தாண்டுல? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்கப்பூர்வமா ஏதாவது ஒண்ணு பண்றோமானா பல பேர் அதை செய்யறதில்லை. நல்லவற்றில் நீங்கள் எதை செலவிட்டாலும் அது உங்களுக்கே. அல்லாஹ்வின் திருப்தியை பெறவே செலவிடுகிறீர்கள். நல்லவற்றில் நீங்கள் எதை செலவிட்டாலும் உங்களுக்கே அது முழுமையாக வழங்கப்படும். நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னா இந்த இடத்துல கியாமத் நாளின் தண்டனையை தான் பார்க்கணும். இறுதி தீர்ப்பு நாளில் சொர்க்க நரகவாசிகள் பிரிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய பணத்தை, தன்னுடைய செல்வத்தை நல்லறங்களுக்காக செலவிட்டவர்களுக்கு தான் என்ன பண்ணுகிறான்னா பார்த்தீங்கன்னா ரப்பில் ஆலமீன் சொர்க்கத்தை வழங்குகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்று பல இளைஞர்களாகட்டும், பல பல மனிதர்களாகட்டும், நடுத்தர வயதினராகட்டும், முதியவர்களாகட்டும், யாரெல்லாம் இருக்காங்களோ பெரும்பாலானோர் நான் முஸ்லிம்ஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர், இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படிங்கிற இந்த நாளில் அனாச்சாரத்துக்கு தான் அதிகமாக செலவிடுறாங்க. 90% மேலே இந்த பணம் எங்கே போகுதுன்னா குடிக்கும், கும்மாளத்திற்கும் தான் செலவாகிறது. இந்த பணம் சேவ் ஆச்சுன்னா அந்த டேவை நீங்க சப்போஸ் கொண்டாடுறதா இருந்தா இப்படி மாற்றி உணவு தானியங்களை வாங்கி ஏழைக்கு வழங்குவது, உணவளிப்பது, ஒரு உடை ஆடை அளிப்பது, இப்படி கல்வி அளிப்பது, இப்படி பல்வேறு நல்ல திட்டங்களுக்கு நீங்க செலவிட்டீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த உலகம் புனிதம் அடையும் இல்லையா? இதை ஏன் சிந்தித்து பார்க்க கூடாது? உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் காப்பாற்றப்படும். அதன் மூலமாக உங்க மூளை நல்லா செயல்படும். மூளை நல்லா செயல்பட்டா எனக்கு கிடைத்த பகுத்தறிவு உங்களுக்கும் கிடைக்குமே. இந்த பகுத்தறிவின் மூலமாக இந்த உலகம் தெளிவாக சிந்தித்து செயல்படுமே. இன்று நாம் கடந்து வந்திருக்கின்ற 2016 ஆண்டிலிருந்து 17க்குள்ள அடியெடுத்திருக்கும். சென்ற ஆண்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் மறைந்திருக்கிறார். அதுக்கு பின்னணியில் பல சர்ச்சைகள் இருக்கு. அதுக்குள்ள நான் போகாமே ஒன்று மட்டும் கேட்குறேன். அவங்களுடைய அறிவை பற்றி நான் சொல்ல வரேன். அந்த தலைவருடைய அறிவை பற்றி புகழ ஒரு சின்ன உதாரணம். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற முறையில் அலையன்ஸ் வைக்கிறத அதிகமாக எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இந்த 6-7 மாதத்துக்கு முன்ன நடந்த எலெக்ஷனில் அந்த தலைவர் வித்தியாசமான ஒரு முறையை கையாண்டாங்க. என்ன காரணம்னா மூளை தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் அவங்களும் இருக்காங்கன்றது அது தெளிவாச்சு. சிறிய கட்சிகள், ஜாதி கட்சி, லெட்டர்பேட் கட்சின்னு பல பேர் கூட்டணியை வச்சுட்டு ஜெயிக்கிறத தான் மாநில அரசுகள் கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு ரொம்ப நாளாகவே. ஆனால் இவங்க அதுலேருந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த எலெக்ஷனில் எல்லா கட்சியுமே வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி தனித்து நின்று வெற்றி பெற்றாங்க. இதில் எந்த சிறிய கட்சி, லெட்டர் பேடு, ஜாதி கட்சிகள் கூட கூட்டணி வைக்கலன்னா கூட மத்திய ஆட்சி செய்யக்கூடிய மத்திய அரசுனா மத்திய கட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கக்கூடிய பிஜேபி, காங்கிரஸ் பக்கம் யாராச்சும் போவாங்க. அவங்க பிஜேபிக்கும் போல காங்கிரஸுக்கும் அங்கேயும் அவங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சாங்க. இங்கேயும் சின்ன கட்சியோட கூட்டணி வைக்கல. இது டிஃப்ரெண்டான அப்ரோச். ஆனால் அதில் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுதான் உண்மையான சுயாட்சி. மாநில சுயாட்சின்னா என்னன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்குது, ஒரு கட்சி நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த கட்சி ஜெயிக்குது. ஜெயிக்கும் போது அவங்க உங்கள் மத்திய அரசையும் நாங்கள் நம்பி இல்லை, இங்கே மாநிலத்தில் எனக்கு கூட சப்போர்ட்டாக ஆள் இருந்தால் தான் நான் நடத்த முடியுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு மறைமுகமாக காமிச்சிட்டாங்க. காமிச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக
இந்த தமிழ்நாடை வந்து ஒரு கட்சி ஆட்சி செய்ய முடியும். ஆனால் யாருக்கும் பயந்தோ அவங்க ஆதரவு இல்லாமல் பண்ண முடியாதுங்கிறது இல்லைங்கிற ஒரு எக்ஸாம்பிளை காட்டிட்டு தான் அவங்க போயிருக்காங்க. இப்போ இது பல கட்சிகளுக்கு, எதிர்கட்சிகளாக இது ஒரு மிக அழகிய முன்மாதிரி. இந்த மாநில சுயாட்சி என்ன செய்யும் தெரியுங்களா? தனிப்பட்ட முறையில் ஒரு மாநிலத்தை மிக வேகமாக முன்னேற்றும். இந்த என்னைக்குமே இந்த மத்திய அரசை சார்ந்திருக்கிற மாநில ஜாதி கட்சி இதெல்லாம் சார்ந்திருக்கும் போது அது வந்து புண்ணு மாதிரி, ஒரு புண்ணோட ஒரு மனுஷன் பயணிக்கிற மாதிரி தான் இந்த ஜாதி கட்சி கூட்டணியெல்லாம். இந்த சிறிய கட்சி, இடதுசாரி, வலதுசாரி சொல்றாங்களே, இவங்கெல்லாம் என்ன பண்ணா, முதல்ல அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு அஜெண்டா, ஒரு இது சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு சொன்னா அந்த ஜாதிக்காரனுக்கு சப்போர்ட்டா பண்ணி ஆகணும். ஏன்னா கூட்டணியில இருந்தா அந்த ஜாதிக்காரனுக்கு சப்போர்ட்டா அது இருக்கணும், இந்த ஜாதிக்காரனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு இருக்கும். ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நலத்திட்டம் வரணும்னா அதுக்கு யாரோட சப்போர்ட்டை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க அதை பண்ணாங்க. ஆனா அதனாலேயே கடந்த 6 மாசமா அதிகமான பிரச்சனை அவங்க சந்திச்சாங்க. மாநில ஆட்சி, மாநில கட்சி, மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சி, மாநிலத்தில் இங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த எல்லாமே ஒரு சைடா போய் எதிரியா மாறிட்டாங்க. ஏன்னா சின்ன கட்சிகள் எல்லாம் ஆப்போசிட்டா போயிடுச்சு. கூட்டணிக்கு கூப்பிடாம நம்மள எல்லாம் ஓரம் கட்டிட்டாங்களேங்கிறதுனால இங்க மாநிலத்துக்குள்ளேயும் எல்லாரும் ஒரு டீமா மாறி ஆப்போசிட் ஆனதுனாலே மத்திய அரசு சப்போர்ட் இல்லாதனால தனிப்பட்ட முறையில் அதிகப்படியான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. இதுவும் இருக்குது. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒரு மனிதனுக்கு நேராக ஏன் முன்னிறுத்தப்படுதுன்னா, தனித்து சிந்திக்கிறான், தெளிவா சிந்திக்கிறான்னா அவனுக்கு பிரச்சனையும் வரும். இஸ்லாம்லயும் அப்படிதான், அதான் காரணம். இஸ்லாமியன் வந்து யாரையும் சார்ந்து இல்லை, அவன் வந்து தனித்து செயல்படுறான். ஆனா அல்லாஹ் ஒருவனுடைய துணையை கொண்டு, குரானை அடிப்படையாக கொண்டு நேர்வழியில் செயல்படுறான். பிறருக்கும் அதை சொல்றாங்கும் போது அந்த இஸ்லாம் பரவுனா பல பேர் வந்து தெளிவடைஞ்சா இந்த மாதிரி வியாபாரங்கள் குறையுங்கிறதுக்காக இஸ்லாமையும் எதிர்க்கிறாங்க, இஸ்லாமை பரப்புறதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி வியாபாரங்கள் போயிடும். இது அரசியல்லையும் இருக்கு, நான் பாலிடிக்ஸ்லையும் இருக்கு. ஆனால் எதுவாக இருந்தாலும் நாம் நேர்வழியை கடைபிடிக்க வேண்டும், பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதன் மூலமாக இந்த சமுதாயம் புனிதம் அடைய வேண்டும், ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்பதை கருத்தாக கொண்டு இந்த வாதத்தை இன்று என்னுடைய தலைப்பாக உங்கள் முன் வைத்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.